நிச்சயமாக அறியாமைதான் ஆக வெறுக்கத்தக்கதும் அனைத்து தீமைகளுக்கும் அடிப்படையாக இருக்குது. அப்போ அதன் காரணமாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு அறியாமையில் இருக்கிறதுனால காஃபிர்களாக ஆகிறத நம்ம பார்க்குறோம். இஸ்லாம்னா என்ன? இஸ்லாத்திற்கும் குஃப்ரு நிராகரிப்புக்கும் வித்தியாசம் தெரியணும். ஒரு இனிப்பு கசப்புன்ட்டு இருக்கும் பொழுது அதனுடைய தன்மைகள் தெரியுதில்ல. ஆரோக்கியமாக இருப்பது, நோய் இருக்கிறது, இதுக்கெல்லாம் எப்படி அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் இருக்கோ அதே மாதிரி கல்வி ஞானத்திற்கும் அறியாமை அந்த மடமை அப்படிங்கிறதுக்கும் நிறைய அப்படியே தெளிவான வேறுபாடுகள் இருக்குது. அப்போ கல்விமானுக்கும் அறிவிலிக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசமானது பச்சை மரகதத்திற்கும் சாதாரண கல்லுக்கும், அடுத்ததாக பார்க்கும் பொழுது கொளுத்த ஒட்டகைக்கும் பன்றிக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசத்தை போன்றது அப்படின்ட்டு அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய வித்தியாசங்கள் அப்படிங்கிறது புரிய வச்சு தெரியணுங்கிறது இல்லை. ஒரு கொளுத்த ஒட்டகைக்கும் பன்றிக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி அடையாளம் தெரியாமல் போகாதில்ல, அந்த அளவிற்கு வெளிப்படையானது. அப்போ ஒரு அடியான் மார்க்க கொள்கை சம்பந்தமான ஞானம் பெறலை அப்படின்னு சொன்னால் அவனுடைய ஈமான் ஒரு காலமும் சீரானதாக இருக்க முடியாது. அப்போ மரண வேளையில் அவனுடைய நிலை என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு காலங்கள் சுகபோகங்களாக நம்முடைய செல்வ பெருக்கை கொண்டு அறிவு ஞானங்களை கொண்டு துனியாவுடைய அறிவு ஞானங்களை கொண்டு நாம் எப்படி நிலைப்பாடுகளில் உயர்ந்து இருந்தாலும் அந்தஸ்துக்கள் உயர்த்தப்பட்டு துனியாவில் இருந்தாலும் மரண நேரம் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கைகளை சரி செய்யணும். அப்போ ஞானமற்றவன் இந்த உலகத்திலையும் சரி மண்ணறையிலும் சரி மரணித்தவன் தான். கல்வி ஞானம் ஒருத்தவன்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் மார்க்கம் சார்ந்த கல்வி ஞானம் இல்லாதவன் மரணித்தவனை போன்று. அப்போ கல்வி ஞானம் உள்ளவன் மட்டும்தான் இவ்வுலகிலும் உயிருள்ளவன், மண்ணறையிலும் உயிருள்ளவன். அப்போ ஞானமற்றவன் மண்ணறையில் மட்டும் பிணமாக இருப்பதில்லை, இந்த உலகத்தில் வாழும் பொழுதே பிணத்திற்கு சமமாக உயிரற்றவனாக கருதப்படுறேன். அதே சமயத்தில் கல்விமான்கள் இவ்வுலகிலும் உயிருள்ளவனாக இருந்து ஈருலக பாக்கியங்கள் பல விஷயங்களை அடைந்தது போலவே மண்ணறையிலும் உயிருள்ளவனாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறத அதில் கருத்தாக சொல்கிறாங்க. அப்போ தாம் கற்ற கல்வியின்படி சீராக அதன் பிரகாரமே செயல்படக்கூடிய அந்த கல்விமான் ஒருவர் மரணிச்சிட்டார், ஒரு சம்பவத்தில் சொல்லப்படுது. அப்போ அவரை நல்லடக்கம் செய்கிறாங்க. அங்கு குழுமி எல்லாரும் கூட்டமாக இருக்கக்கூடிய சில கல்வி அறிவு இல்லாத சில மூடர்கள் என்ன செய்கிறாங்க, அவருக்காக தல்கீன் அதாவது ஆறுதல் அளிக்கக்கூடிய அருள் வசனங்கள் என்ன செய்கிறாங்க, ஓதுறாங்க. ஓதும் பொழுது உடனே அங்கே கூடி இருந்தவர்களில் இருந்த ஒரு இறைநேசர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் சிரிச்சிடுறார். சிரிச்சிட்டு துக்கமான இந்த வேலையில் போய் ஏன் சிரிச்சிருக அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும் பொழுது அந்த மையத்தின் மீது தல்கீன் ஓதப்பட்டுச்சு. இது என்ன ஆச்சரியம், கல்பு உயிராக இருக்கிறவர் மீது இதயம் மரணித்தவர்கள் தல்கீன் ஓதுவதா? அந்த கல்விமான்கிட்ட மையத்து கூறியது. இதை கேட்டோன்னா நான் சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எந்த அளவு இருக்குன்னா இதில் என்ன நமக்கு விளக்கங்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு கல்விமான் கல்வி அறிவு உள்ளவர் மரணித்து விட்டாலும் அவர் உயிர் உள்ளவர். ஆனால் ஒரு மனிதன் உயிருள்ளவனாக இருக்கிறான், ஆனால் அவன் மரணம்னா அடையலை, இருந்தாலும் அவன் மரணித்தவனுக்கு சமமானது. அப்போ ஒரு கல்வி அறிவுள்ள உயிரோடு இருக்கக்கூடிய அந்த மையத்தினுடைய நிலைக்கு சொல்லப்படுது, உயிருள்ளவர்களுக்காக உயிரற்றவர்கள் ஓதுவதா அப்படிங்கிற மாதிரி அந்த மையத்து கேட்குது. கேட்ட உடனே இவருக்கு உடனே சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மார்க்க கொள்கைகளை ஆதாரங்களுடன் அறியாதவன் காஃபீர் அப்படின்ட்டு சில அறிஞர்கள் கூறுறாங்க. மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல, கொள்கைகள் சார்ந்தது, அதில் ஆதாரங்களோடு எதுவுமே தெரியாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் காஃபீர் அப்படின்னு. அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். அப்படி இருக்க வெறும் ஆதாரங்களின்றி கொள்கை என்ன என்று கூட அறவே அறியாதவர்களின் நிலையை பற்றி நாம் என்ன சொல்கிறது? அப்போ மிக்க கவனத்தோடு ஜாக்கிரதையாக நாம் இருக்கணும். குஃப்ரு நேரிடும் காரியங்களை ஒரு அடியான் அறியலை அப்படின்னு சொன்னால் குஃப்ரை விட்டு எப்படி அவன் தவிர்த்துக்கிற முடியும்? எது குஃப்ரு, எது இஸ்லாத்திற்குள்ளே ஆகமானது, எது குஃப்ரான விஷயங்கள் அப்படிங்கிறத ஒரு அடியான் அறிஞ்சுக்கிறல அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவன் குஃப்ரை விட்டு விலக இருக்க முடியாதுல்ல. தவறு என்பதை நம்ம செய்வது தவறு
அப்படின்ட்டு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும், அந்த தவறு செய்யாமல் இருக்க முடியும். நாம் செய்கிறதெல்லாம் சரி அப்படிங்கிற நிலைப்பாடில் இருக்கும் பொழுது தவறுகள்லேருந்து ஒதுங்கிறது அப்படிங்கிறது முடியாத காரியம். அப்போ இன்றைக்கி மக்களில் பல பேர் தங்களை முஸ்லீம் அப்படின்ட்டு எண்ணிக்கொண்டிருக்காங்க. ஆனால் அறியாமையினால் இஸ்லாத்தை விட்டும் நீக்கிவிடும் காரியங்களை செய்துவிட்டதன் காரணமாக காஃபிர்களாக இருக்கிறார்கள். அப்போ அல்லாஹு தாலா நம்ம அனைவரையும் என்ன செய்யணும், குஃப்ரை விட்டு பாதுகாப்பானாக. ஒரு மனிதன் அசுத்தங்களுடைய சட்டதிட்டங்களை அறிஞ்சு கொள்ளலை அப்படின்னு சொன்னால், பொதுவாக மார்க்கம் சார்ந்த விஷயங்களை தெளிவான முறையில் சட்டதிட்டங்களை நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ அதில் உதாரணத்துக்கு ஒரு அசுத்தம் அதனுடைய சட்டதிட்டங்களை அறிஞ்சு கொள்ளலைன்னா ஒழு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தெரியாது. குளிப்பை எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிறது சாதாரண குளிப்புக்கும் கடமையான குளிப்புகளுக்கும் வித்தியாசங்கள் தெரியாதவனாக இருப்பேன். அப்போ தொழுகை அப்படின்னா அதனுடைய சட்டதிட்டங்கள் இதெல்லாம் அறியலை அப்படின்னு சொன்னால் எப்படி அவன் அசுத்தங்களை விட்டு தவிர்த்து கொள்ள முடியும்? எந்தெந்த விஷயங்களுக்கு செய்யணும், எந்தெந்த விஷயங்களுக்கு குளிப்பு கடமையாக்கப்படுது அப்படிங்கிற சட்டங்கள்லாம் இன்றைக்கி தெரியணும். இன்றைக்கி இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட கடமையான குளிப்புடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறத நாம் பார்க்குறோம். எப்படி அந்த குளிப்பை நிறைவேற்றணும், எந்த நேரங்களில் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுலாம் பொடுபோக்காக மாற்று மதத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக குளிப்பினுடைய கடமைகள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், அதனுடைய துவாக்கள் என்ன, பெண்கள்கிட்டயே இன்றைக்கி இல்லாததாக இருக்குது. அப்படிங்கும் பொழுது அந்த பெண்கள் சார்ந்து தன்னுடைய கணவருக்கோ அல்லது சகோதரனுக்கோ தன்னுடைய ஆண் பிள்ளைகளுக்கோ குளிப்புடைய விஷயங்கள் சார்ந்து இன்றைக்கி கற்றுக் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. அந்த பிள்ளைகளுக்கும் தெரியாத நிலைகள் இருக்குது. அப்போ அந்த அசுத்தங்களுடைய சட்டத்திட்டங்களை நாம் என்ன செஞ்சுருக்கணும், கண்டிப்பாக அறிஞ்சவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும், ஜக்காத்து கொடுக்கும் மனிதனாக இருக்கக்கூடிய ஒருத்தவன் ஜக்காத்துடைய சட்டங்களை அறியாமல் ஒரு காலமும் ஜக்காத்தை முறைப்படி நிறைவேற்ற முடியாது. ஜக்காத்து கொடுப்பேன், ஆனால் அது எப்படி பொருளாக கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எந்த அளவு கொடுக்கணும், நம்மள்கிட்ட எவ்வளவு இருந்தால் கொடுக்கணும், அதை எந்த மாதிரி பிரிக்கப்படணும் அப்படிங்கிற அந்த எந்த விஷயங்களும் தெரியலை அப்படின்னு சொன்னால் பொடுபோக்காக என்ன செய்வேன், ஒரு பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடியவன். அது தர்மத்தினுடைய அடிப்படையில் போயிடும். ஜக்காத்துக்கும் சதக்காவிற்கும் வித்தியாசம் இருக்குது. ஜக்காத் என்பது கடமையாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதற்கான அளவுகோல்கள் நேரங்காலங்கள் எல்லாமே இஸ்லாத்தினுடைய அமல்களை பொறுத்தளவிற்கு அனைத்திற்குமே கால நேரங்கள் குறிக்கப்பட்டதாகவே இருக்குது. தொழுகைக்கு அல்லாஹ் இன்கானத்து சலாத்தன் கிதாபன் மௌகூத்தான்ட்டு ஒரு ஆயத்திற்கு தொழுகையினுடைய நேரங்கள் குறிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அதே மாதிரி ரமலானுடைய நோன்பா அந்த மாதத்தில் இன்னென்ன நேரத்திலிருந்து சஹருடைய நேரம் இது, இஃப்தாருடைய நேரம் அதுன்னு குறிக்கப்பட்டதாக இருக்குது. இப்போ ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வருடம் பூர்த்தியாகி இருக்கணும். அது எந்த மாதத்துலேருந்து நம்மள்ட்ட பொருட்செல்வம் ஏற்பட்டுச்சோ அதிலிருந்து அதனுடைய 12 மாதங்கள் அதனுடைய சுழற்சிகள் இருக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் இருந்தாலே ஜக்காத்து கடமை. அப்போ அதனுடைய பொருட்கள் தங்கத்திற்கு எவ்வளவு, வெள்ளிக்கு எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் அவன் அறிஞ்சவனாக இருக்கணும். அதுக்கடுத்து அந்த ஜக்காத்து கொடுக்கணும்னா ஜக்காத்தினுடைய பொருளை வாங்குவதற்கு தகுதியானவர்கள் யார், அவர்களுக்கு என்ன முறையில் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்தவனாக இருக்கணும். அப்படி செய்யப்படும் பொழுது தான் அது முறையான ஜக்காத்தாக நிறைவேற்றப்படும். அப்போ ஒவ்வொரு சட்டங்களுக்கும் ஹஜ்ஜு செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜினுடைய சட்டங்கள் அவன் அறியலை அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி ஹஜ்ஜை முழுமையாக நிறைவேற்ற முடியும்? அதனால் எல்லாவித சட்டங்களும் பரிபூரணமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கல்வி சார்ந்து நம்மள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். மார்க்கத்தினுடைய கல்வியை நாம் கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் நாம் அமல் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். அப்படி இருந்தோம்னா மட்டும்தான் அறியாமையினுடைய ஆபத்துக்கள்லேருந்து நம்மளை என்ன செஞ்சுக்கலாம், பாதுகாத்துக்கலாம். சில அறிஞர்கள் சொல்லும் பொழுது இருதயத்தினுடைய உயிரோட்டமாகிறது கல்வியாகும். எனவே அதை நீ பெரும் பாக்கியமாக செல்வமாக நினைத்து தேடிக்கொள். இருதயத்தின் மரணம் என்பது அறியாமையாகும். எனவே அந்த அறியாமையை விட்டு நீ தவிர்ந்து கொள், உன்னை நீ பாதுகாத்துக்கொள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ நிச்சயமாக அறிவிலி அப்படிங்கிறவன் ஷைத்தானுடைய இருப்பிடமும்
அனைத்து தீமைகளுடைய சுரங்கமாகவும் இருக்கிறேன். இத்தகைய அந்த அறிவிலிகளினுடைய வணக்க வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு கருதி கொள்கின்றவற்றில் பெரும்பானவை இன்றைக்கி எப்படி இருக்குன்னா வழிகேடானவையாகவே இருக்குது. ஒரு கல்வி ஞானம் இல்லாமல் ஒரு அடியான் அமல் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த அமல் சரியானதா, அல்லாஹுக்குனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் பொடுபோக்காக செய்யப்படும் பொழுது அது பாவமான காரியமாகவே மாற்றமடைகிறத பார்க்குறோம். அப்போ உண்மையிலேயே மார்க்க ஞானம் இல்லாத ஒருவன் என்ன விஷயம் ஃபர்லு, இது சுன்னத்து, இது ஆகுமானது, இது ஏற்றம் இல்லாதது, இது மக்ரூஹு, இது குஃப்ரு, இப்படி எல்லா விஷயங்களையும் ஒரு காலமும் பிரித்து விளங்கி அறிய மாட்டேன். ஏன்னா அவனுக்கு தெரியாது. மார்க்க ஞானம் உள்ளவன்ட்டு பொதுவாக ஒரு அமல் அப்படிங்கிறத செய்வேன். ஆனால் ஃபர்லானது எது, சுன்னத்தானது எது அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாது. அப்போ இந்த நிலையில் அவன் எப்படி தன்னுடைய ரப்பு அல்லாஹுவுக்கு எப்படி வழிபட முடியும்? அவன் கடமையாக்கப்பட்டவற்றை எது, தடுக்கப்பட்டது விலக்கப்பட்டதை பிரித்து பார்க்க முடியாது. அவனுக்கு தெரியாது, அதனுடைய சட்டங்கள் தெரியாததுனால. அப்போ அவனை பொறுத்தவரையில் வழிபடுதலும் மாறுபாடு செய்தலும் ஆகிய இரண்டுமே பாகுபாடின்றி சமமான ஒரு அமைப்பில் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி அல்லாஹு அக்பர்ன்று தக்பீர் கட்டி தொழக்கூடிய ஒரு அடியான் மாற்று மதத்தினுடைய தெய்வங்களுக்கும் போய் நான் என்ன செஞ்சுக்கிறேன், நேர்ச்சை செஞ்சுக்கிறேன். இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் மற்ற மதத்தினருடைய தெய்வங்களாக இருக்கக்கூடியதுகிட்ட போய் தன்னுடைய தேவைகளை முறையிடுறத கண்ணால் பார்க்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். தொழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த தன்னுடைய துக்கமான காரியங்களுக்காக உடனே ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டுறது அல்லது விபரீதங்கள் ஏதாச்சும் ஏற்பட்டுறது, வேறு ஏதாவது அவர்களுக்கு சூனியம் செய்வினை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றில் பாதிக்கப்படும் பொழுது இஸ்லாத்தினுடைய வழிமுறைகளை விட்டு முழுக்க முழுக்க என்ன செஞ்சுறாங்க, அப்படியே மாற்று மத கலாச்சாரத்துடைய வழிபாட்டுக்கு போகக்கூடியவர்கள் ஈமானில் பலகீனம் அடைஞ்சு போகிறத பார்க்குறோம். அப்போ காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் முழுமையான யக்கீன், அல்லாஹ் மீதான அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இல்லாத காரணத்தினால சின்ன துக்கங்களுக்கு உடனே என்ன செஞ்சுறது, வேறு வேறு வழிகளை தேடி குஃபுரில் போய் மாட்டிக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி அவனுக்கு எது ஆகுமானது எது ஆகாதது அப்படின்ட்டு பிரித்து அறிய தெரியாதவனாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு அறிஞர் ஆலிம் எதை பாவம் அப்படின்ட்டு கூறுறாரோ அது தவறாக குற்றமாகவே இருக்கும். ஒரு அறிஞர் எதை வணக்கம் என்று கருதி செய்து வருகின்றாரோ அது வணக்கமாக தான் இருக்கும். அப்போ மார்க்க ஞானம் உள்ள ஆலிம் அப்படிங்கிறத விட அதுவும் அறிஞர்கள் இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்லப்படுது. ஒரு மார்க்கம் சார்ந்த விளக்கங்கள் தெரிஞ்சு ஒரு மனிதன் அமல் செய்யப்படும் பொழுது அது தவறு எது அப்படிங்கிறத தெளிவாக செஞ்சு அந்த தவறில் தெரிஞ்சுக்கிட்டு தவறில் இருந்து தன்னை பாதுகாத்துக்கிடுவார். அவர் இன்னும் வணக்கம் எது அப்படிங்கிறத அறிஞ்சாருன்னா அது நிச்சயம் அதை பிரகாரம் செய்யப்படும் பொழுது அது வணக்கமாகவே இருக்கும். ஆனால் ஒரு அறிவிலி தவறு குற்றம் அப்படின்ட்டு கருதி எந்த செயலை புரிகின்றானோ அதுவும் குற்றமாகவே இருக்கும். மேலும் அவன் வணக்கம்ட்டு எதை கருதி புரியும் செயலும் பெரும் பாவமான குற்றமாகவே இருக்கும். ஏன்னா அவனுக்கு தான் செய்யக்கூடிய அமலே எது அப்படிங்கிறது தெரியாதவனாக அவன் என்ன செய்வேன், அமல் செய்வேன். அப்போ அமல் செய்யப்படும் பொழுது அது நன்மையானதா தீமையானதா அப்படிங்கிறது விளங்குற தன்மையில் இல்லாமல் செய்கிறதுனால அதுவும் என்ன செய்யப்படுது, குற்றமாகவே பாவிக்கப்படுது. அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். மார்க்கம் அறியாத ஒருவன் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை தீங்குகளை எப்படி தவிர்த்துக்கிற முடியும்? கண்டிப்பாக தவிர்த்துக்கிற முடியாது. இலகுவாக ஷைத்தான் என்ன செஞ்சிருவேன், கல்வி ஞானம் இல்லாதவர்களிடம் இலகுவாக தன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் சாதிச்சுக்கிருவேன். ஒரு வரலாறில் சொல்லப்படுது, ஒரு மார்க்க அறிஞர், அதாவது ஒரு பாமரராக இருக்கார், மார்க்க கல்வி இல்லாதவராக இருக்கிறார். நீண்ட நாளாக என்ன செய்கிறாரு, தனிமையிலே நோன்பு வைக்கிறாரு, அல்லாஹுவை தொழுதுகிட்டு வணங்கிக்கிட்டே இருக்கார். இதை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஷைத்தான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் பொறாமப்பட்டு அவர்கிட்ட போய் ஒரு கழுதையை என்ன செய்கிறேன் கொண்டுக்கிட்டு ஷைத்தான் சொல்கிறேன், நான் தான் ஜிப்ரீல், அல்லாஹு உமக்கு சலாம் சொல்கிறேன், மேலும் அல்லாஹு உன் வணக்கத்தை எல்லாம் ஏற்று பொருந்தி கொண்டதாக சுப செய்தியும் கூறியிருக்கேன்,
அதனால் உம்மை வந்து மெஹராஜுக்கு அழைத்து செல்ல என்கிட்ட வந்து என்னையை வந்து ஓங்கிட்ட அல்லாஹு தாலா அனுப்பிச்சி வச்சுருக்கேன். இதுதான் புறாக்கு வாகனம், உம்மை ஏற்றி செல்றதுக்காக இது வந்திருக்கு, இது மேலே நீ ஏறிக்க அப்படின்ட்டு ஷைத்தான் என்ன செய்கிறேன், கழுதையை சுட்டி காட்டுறேன். அப்போ அந்த ஷைத்தானுடைய அந்த சொல்ல அப்படியே நம்பி அந்த ஆபிது அந்த வணக்கசாலி கழுதை மேலே ஏறி என்ன செஞ்சுக்கிறாரு, அமர்ந்துடுறார். அப்போ ஷைத்தான் சொல்கிறேன், ஆபிதே நம்ம வந்து மிஹ்ராஜுக்கு போகிற வழியில் வானலோகத்தில் வியக்கத்தக்க பல அற்புதங்கள்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து என்ன செஞ்சிருவிய, பயந்துருவிய. அதனால் உங்களுடைய 2 கண்ணையும் நான் துணியால் இறுக கட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே ஆபிதும் என்ன செய்கிறாரு, அதை ஏற்றுக்கிட்டு கண்களை அவன் கட்டின பிரகாரம் கட்டிக்கிறார். கண்களை கட்டப்பட்டிருந்ததுனால அவரை கழுதையினுடைய பின்புறமாக முகத்தை திருப்பி உட்கார வச்சு அந்த கழுதையை வீதியில் விரட்டி விடுறேன் ஷைத்தான். கழுதை மேலே இவர் உட்கார்ந்துருக்கிறத கோலத்தை பார்த்த சின்ன பிள்ளைகள்லாம் ஒரு பைத்தியக்காரர்னு எல்லாரும் கல் அடித்து என்ன செய்கிறாங்க, வீசி எறிகிறார். அப்போ அறியாமையில் இருந்தனால ஷைத்தானுடைய வழியில் சிக்கிய ஆபிது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறிய வானலோகத்தினுடைய அற்புதங்கள் தான் இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாரு, அப்படியே அந்த கழுதையிலே போகிறார். இறுதியாக மக்கள் எல்லாம் பெரியவர்கள் இவரை பார்த்துவிட்டு, இவர் தனிமையிலிருந்து வணங்கி வந்த இன்னும் ஆபித் அல்லவா, கழுதையில் மேலே இருந்த அந்த ஆபிதை இறக்கி கண்ணில் கட்டப்பட்டிருந்த துணியெல்லாம் அவுத்துட்டு அதே ஆபிது தான் இவர். உடனே மக்கள் என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாம் விசாரிக்கிறார். அப்போ ஆபிதும் என்ன செய்கிறாரு, விவரமாக நடந்த மெஹராஜினுடைய அந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் சொல்கிறார். அப்போ இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட கல்வி அறிவுள்ள மக்கள், உங்கள்கிட்ட வந்தது ஷைத்தான், உங்களை என்ன செஞ்சுருக்கேன், நல்லா ஏமாத்திருக்கேன் அப்படிங்கிறத விவரத்தை சொல்கிறாங்க. அப்போ அன்னையில் இருந்து அந்த ஆபிது தனிமையை விட்டுட்டு தௌபா செய்து மார்க்க கல்வி கற்கிறதுக்கு ஈடுபடுறாரு. காரணம் இந்த சம்பவத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், கல்வி அறிவுள்ள மனிதனாக இருந்தால் ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் இப்போ வருவாங்களா, அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த அந்த மிஹராஜ் திருப்பி நடக்குமா, அதுவும் ஒரு அடியானுக்காக மிஹராஜுடைய பயணம் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் அவர் என்ன செய்யலை, சிந்திக்கலை. ஏன்னா கல்வி அறிவு இல்லை. அப்போ வணக்க வழிபாடு நாம் செஞ்சதுக்காக அல்லாஹு தாலா நமக்கு இவ்வளோ பெரிய அற்புதங்களை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமையினுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போயிடும். ஆனால் கல்வி அறிவு இருக்கும் பொழுது எது சரியானது அப்படிங்கிறத வந்திருப்பவர் மலக்கா ஷைத்தானா அப்படிங்கிற ஒரு தெளிவு ஏற்படும். அப்போ நாம் சில வரலாறுகளை படிச்சுட்டு அந்த வரலாறுகளுக்குள்ளே நாமளாக மாறுறதெல்லாம் இருக்கிற விஷயங்கள், அந்த மாதிரி அறியாமை அப்படிங்கிறத அந்த மாதிரி கொண்டு போயிடும். நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு கிடைத்த அந்தஸ்து இன்னொரு மனிதனுக்கு அதே மாதிரி எப்படி கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்தஸ்து எவ்வளவோ உயர்ந்தது. அப்போ அதை போய் நாம் செய்த வணக்க வழிபாடுக்காக அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுப்பானா? அவர்கள் செய்தது எந்த பாவமும் செய்யாத அடியாராக இருந்து ஒரு நாளைக்கு 100 முறை தௌபா செய்யக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தாங்க. பலவிதமான கஷ்டங்கள், துன்பம், துயரங்கள், உம்மத்துக்காகவே வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய அந்தஸ்து அப்படிங்கிறது நம்ம ஒரு துளி கூட நமக்கும் அவர்களுக்கும் என்ன செஞ்சாலும் அதற்கும் ஏற்றத்தாழ்வு எவ்வளவோ. அப்படிங்கும் பொழுது ஒரு ஆபிதாக நாம் எவ்வளோ வணக்க வழிபாடுகள் செஞ்சாலும் அடைய முடியாது. அப்போ இந்த ஆபிதுக்கு கல்வியினுடைய ஞானம் இல்லாத காரணத்தினால வந்தது ஷைத்தானா அப்படிங்கிறத அறியாதவராக அதில் என்ன செஞ்சிட்டாரு, அந்த விபரீதத்தில் போய் மாட்டிக்கிட்டார். அப்படிங்கும் பொழுது நாம் அறியாமையினுடைய விபரீதங்களில் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறணும் அப்படின்னு சொன்னால் கல்வி, மார்க்கம் சார்ந்த கல்வியை நாம் என்ன செஞ்சுக்கிறோன்னு கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டால் மட்டுமே நாம் பல தீங்குகளிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். அதுலேயும் குறிப்பாக குஃபுரான காரியங்களிலிருந்து நம்மளை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். இஸ்லாமிய போர்வையில் இருந்து கொண்டு இஸ்லாமிய பெயர்களை வச்சுக்கிட்டு இஸ்லாமிய தோற்றமாக ஆடைகள் அணிஞ்சிருந்தாலும் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியது இஸ்லாம் இல்லாமல் குஃபுரான விஷயங்கள் நுழைஞ்சு இன்றைக்கி நிறையா கிடக்கு. நம்மளுடைய இல்லத்தினுடைய நிகழ்ச்சிகள், அது மரணமாக இருக்கட்டும், சுப நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே மாற்று மதத்தினுடைய கலாச்சாரங்களை நாம் உள்ளே கொண்டாந்துட்டோம். அப்போ மார்க்கம்னா என்னன்ட்டு விளங்காததுனால ஒரு ஹதீத் இருக்குது, ஒரு மாற்று மத சகோதரனை போன்று
நம்ம ஒரு செயல் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அவனை சார்ந்தவனே அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு தீமையான செயலை செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம நினைப்பதே வந்து குற்றமாக கருதப்படுது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். குஃபுர்லேருந்து நம்மளை பாதுகாக்கணும். இஸ்லாத்திற்கும் குஃபுருக்கும் தெளிவான வித்தியாசங்களை நாம் புரிஞ்சு முழு இஸ்லாமியர்களாக அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிற மாதிரி இஸ்லாத்திற்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அப்படின்ட்டு எல்லாம் ஆயத்தை இறக்கிருக்கான்ல, அதற்கு தோதுவாக முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுக்கணும்.